சேஞ்ச் மீ ஓ லார்ட். ஆண்டவரே என்னை மாற்றும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த ஜெபத்தை தினம் செய்யணும். இன்னைக்கு இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்திய கேட்டுட்டு வந்துடலாமா? மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொன்ன ஒரு சினிமா டயலாக் ஒரு காலகட்டத்துல பட்டி தொட்டியில இருக்கிற எல்லாரோட வாயிலையும் உச்சரிக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு பெண்மணி சொன்னாங்க, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் கொலை செய்தவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொன்ன வார்த்தை எல்லா இந்தியாவில் உள்ள நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைனா வந்தது. முழு உலகமே அந்த பெண்மணியை திரும்பி பார்த்தது. யார் அவங்க? எப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாங்க? நடந்தது என்ன? கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் உள்ள ஒடிசா மாநிலத்துல குஷ்டரோகிகளோட மறுவாழ்வு மையத்துல 1965 ஆண்டு அடியெடுத்து வச்சாங்க கிரஹாம் ஸ்டெயின் என்று ஒரு மிஷினரி. 1983 கிளாடிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. அவங்களுக்கு எஸ்தர், பிலிப், திமோத்தி அப்படின்னு 3 பிள்ளைங்களும் பிறந்தாங்க. அன்னைக்கு தன்னோட 2 பிள்ளைகளான பிலிப்பையும் திமோத்தியையும் ஜீப்ல கூட்டிட்டு ஊழியத்துக்கு போனாங்க கிரஹாம். வீடு திரும்ப நினைச்சப்போ ரொம்ப இருட்டிருச்சு. டயர்டா இருந்த 3 பேருமே ஜீப்புக்குள்ளே தூங்கிட்டாங்க. நடு ராத்திரியில சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பாளர்களா இருந்த தீய குணம் படைத்த ஒரு கூட்ட மக்கள் அவங்கள சூழ்ந்து கொண்டாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல பெட்ரோலை அந்த ஜீப் மேல ஊற்றி தீ வச்சாங்க. சூடு தாங்க முடியாம விழிச்ச குட்டி பிள்ளைங்க 2 பேரும் கத்துனாங்க, கதறுனாங்க. ஈவு இரக்கமே இல்லாத அந்த கூட்டத்து மக்கள் பரிகசிச்சு இத பார்த்து சிரிச்சாங்க. சின்னஞ்சிறு பாலகர்கள் 2 பேரும் அப்பாவை கட்டி பிடிச்சவாறே கருகிய மலரா மாறினாங்க. இந்த செய்திய கேள்விப்பட்ட மனைவி கிளாடிஸும் மகா எஸ்தரும் எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்கல்ல. நினைக்கும் போதே நம்ம நெஞ்செல்லாம் வலிக்குது தானே. ஒரே ராத்திரியில அன்பு கணவரையும் ஆசை பிள்ளைகளையும் இறக்க கொடுத்த ஒரு பெண்ணை ஆற்றி தேற்றதான் முடியுமா என்ன? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அணை கட்ட முடியாத துக்கத்தை இருதயத்தின் ஓரத்துக்கு தள்ளிட்டு கிறிஸ்துவின் சிந்தையோட என் கணவரையும் பிள்ளைகளையும் கொன்றவங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த பதில கேட்ட மீடியாவும் பத்திரிகையாளர்களும் வாயடைச்சு போய் நின்னாங்க. சிறையில அடைக்கப்பட்ட அந்த கொலை குற்றவாளியும் அவர் கூட இருந்த 11 பேருக்கும் இந்த செய்தி போனது. கல்லானாலும் ஒளிப்பட்டா உடையதான செய்யும். அவங்களுடைய இருதயமும் ஒரு அசைவை பார்த்துச்சு. ஆமாங்க, 1999